ஒரு பக்கம் ரிலாக்ஸாக வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு தங்கிடுறாங்க நம்ம ஜீவானந்தமும் பார்கவியும். ஜீவானந்தம் உள்ளே இருக்க பார்கவி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ காஃபி குடிச்சிட்டு நிதானமாக வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நகையெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. இவங்க வராங்க. என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம்னு ஒரு தட்டில் புடவை நகையெல்லாம் வச்சு கொடுத்து, இதெல்லாம் நான் உங்கள் கல்யாணத்துக்காக வாங்கினேன், இதெல்லாம் கட்டிக்கிட்டு நீ தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க தர்ஷினி அவங்க அப்பா இடத்துலேருந்து இதை பண்ணும்போது. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாகி கிளம்பி போகிறாங்க. நந்தினி ரேணுகா கிட்டே நீங்களும் மண்டபத்துக்கு போனால் தான் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும், நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே சாமி கும்பிடுறாங்க எல்லோரும் சேர்ந்து. அப்போ தர்ஷனை வர சொல்கிறாங்க. தர்ஷனை வழக்கம் போல் அவங்க மயக்கத்துலேயே ஒரு மாதிரி இதுவாகிட்டு இருக்காரு. அன்பை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அறிவுக்கரசி அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்க அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே நிற்கிறாரு ஒரு மாதிரி. அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டோன்னா தர்ஷனை போயிட்டு சாமி ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட. தர்ஷனை போயிட்டு ஒரு கை தாங்களாக பிடிச்சிட்டு அறிவு வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அவரும் அப்படியே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அண்ணன் சித்தப்பா அவங்க காலையெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்ட்டு அவங்க பாட்டி சொல்ல சரின்னு எல்லார் காலையும் போயிட்டு விழுறாரு. அவங்க சித்தப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றான்னு இது பண்ணுறாங்க. அப்புறமா ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா அப்படின்ட்டு நந்தினி கூப்பிட்றாங்க. எதுக்காக எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இல்லைன்ற மாதிரி அறிவுக்கரசில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேன், அவன் எங்கள் வீட்டு பையன், எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டுன்னு சொல்கிறாங்க. அக்கா திருநீர் எடுத்து வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்டே சொல்கிறாங்க. ரேணுகாவும் திருநீர் வச்சு நீ நல்லா இருக்கணும் தம்பியும் ஆசைப்படியே எல்லாம் நடக்கும், நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்குன்ற மாதிரி நந்தினியும் ஒரு பக்கம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அறிவுக்கரசி தர்ஷனை. அப்புறம் சீக்கிரம் வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ரேணுகாவும் நந்தினியும் ஜனனிக்கு மேலேருந்து சைகை காமிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் குணசேகரனோட அம்மா வந்து ஜனனியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, அவளுங்க எப்போ என்னடா பிரச்சனை பண்ணலான்னு காத்துட்ருக்காளுங்க, இது நல்லபடியாக நடக்க வந்து போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா ஜனனியும் சக்தியும் வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஜனனி வந்து சக்தி கிட்டே வந்து ஜீவானந்தம் சார் கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவரும் கால் பண்ணி பார்க்குறாரு, சிக்னல் கிடைக்கல, அவங்க இருக்க சிக்னல் கிடைக்காது, அவரே பண்ணுவார் விடுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ திடீர்னு சக்திக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவானந்தமும் பார்கவியும் போலீஸ் தேடுற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. அதை கேட்டோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நந்தினி எங்கள் ஜனனி ரொம்பவே பயப்படுறாங்க. ஜீவானந்தம் சாருக்கும் பார்கவி உயிருக்கும் ரொம்பவே ஆபத்து இருக்குது, இப்போ இதெல்லாம் தாண்டி எப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு பயமாக இருக்குன்ற மாதிரி டென்ஷனாக ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் பார்கவி ஏதோ சத்தம் கேட்குது, நான் வெளியே போய் பார்க்கணும், என்ன சத்தம் சார், வாங்க போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் வெளியே போனால் நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாரு. அப்போ தான் அடங்குறாங்க பார்கவி. இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாம் வந்துட்டு சுற்று போட்டிருக்காங்க, ரவுடிங்க போலீஸ்னு எல்லாம் வந்துட்டு பார்கவியை உள்ளே தேடிட்டு இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி அறிவுக்கரசி சொல்கிறாங்க, அவனை போட்டு தள்ளிட்டு நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அதை நான் உனக்காக செய்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஈஸ்வரி எழுந்து வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாங்கன்னா ஸ்டோரியே செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை அது இல்லாமல் ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டல்லாக தான் இருக்கும், ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஈஸ்வரி வந்து உண்மையெல்லாம் சொல்லி குணசேகரன் அவங்க தம்பிங்களெல்லாம் உள்ளே தள்ளலாம் செம்ம கெத்தாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.